மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய முடிவு நல்லதா கெட்டதா, மறுமையில சுவர்க்கத்தில் சேர்க்குமா சேர்க்காதா, இந்த அச்சமுள்ள இரண்டுக்கும் இடம்பாடுள்ள எல்லா விடயங்களிலும் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? தானாக முடிவெடுக்காமல் அல்லாஹ்விடத்தில் விருப்பத் தேர்வு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவை கேட்க வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்கிறோம் பாருங்க. யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இது எனக்கு உலகத்துக்கு நல்லதா அமையுமா அல்லது மறுமையில நரகப்படுகொலியில தள்ளுமா எனக்கு தெரியாது ரப்பே, ஆனா உனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு நல்ல முடிவை தா என்று கேட்பதற்கிறதே அல்லாஹ்விடத்தில் முடிவு கேட்பது. ஒரு பெண்ணை மனம் பேசி போகிறோம், இஸ்லாம் சொல்கிறது நீ பாரு, விருப்பத்தேர்வு எடு என்று சொல்கிறது. நாங்களாக முடிவெடுக்காம சுஜூதுல விழுந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு, ரப்பே இப்படி ஒரு பொண்ணு பார்க்க போறேன், என் வாழ்க்கைக்கு நல்லவளா அமைவாள் போல விளங்குது, ஆனால் உனக்குத்தான் தெரியும் இந்த பெண்ணிலே நலவு இருக்கிறதா, இவளோடு வாழ்வதில் மறுமை நலவு இருக்கிறதா, நல்லது என்றால் எனக்கு வாழுகிற பாக்கியத்தை தா, இல்லை என்றால் வேறு ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாகத்தா என்று அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவு கேட்பது இருக்கிறதே, இஸ்லாம் இதை வரவேற்றிருக்கிறது.